இப்போ பாருங்க எல்லாம் அழகாக முருமுன்னு இருக்கா. இந்த ஸ்டேஜில் இந்த பொடியெல்லாம் அதோட சேர்ந்துட்டுருக்கோம். நம்ம எல்லா பொடியும் போட்டிருக்கோம். இது அதோட சேர்ந்துட்டுருக்கோம். இப்போ என்ன பண்ணோம், இதுக்கு மேலே இவ்வளோ தூரம் ஃப்ரீ ஆகணும். 5 நிமிஷம் கூட ஆகலை. ஓகே ஓகே. அப்போ தான் முருமுருன்னு இருக்கும். இப்போ இதில் 2 பிடிச்சி பொட்டுக்கடலை பொடி உங்களுக்கு எண்ணெய் நிறையா ஒன்றா இன்னும் கொஞ்சம் விட்டுக்கலாம். இதோட கொஞ்சம் ஃப்ரை ஆனோடனே எடுத்துடுறோம். இதுக்கு பேர் என்னங்க? கிறிஸ்பி உருளை. ஓஹோ. இப்போ இது இன்னும் கொஞ்சம் பண்ணணும்னா 3 ஆறு வரைக்கும் வச்சு எடுத்துக்கணும். ஒரு 3 ஆகுமா? எண்ணெய் விட வேண்டாம். இது இந்த உருளை இந்த பொட்டுக்கடலை அதோட சேரும்போது 3 இருக்கும். போகணுன்னா கொஞ்சம் எண்ணெய் விடும். என்றைக்காவது ஒரு நாள் தானே, அதனால் ஒரு வண்டி எண்ணெயை விட்டா அப்படின்னு நினச்சிக்காதீங்க. அது வெளியே விட்டால் தான் நல்லா இருக்கும். சாப்பிடுங்க. அதனால் என்ன எக்ஸசைஸ் பண்ணிட்டா போகிறது. நாளைக்கு சாப்பிடும்போது வெறும் ரசம் வச்சு பொடி வச்சு சாப்பிடுங்க. அவ்வளோதான். இது நான் சிம்மில் வச்சு வைக்கிறேன். 3 ஆகிடும். இதான் கிறிஸ்பி உருளைக்கிழங்கு. பண்ணி பாருங்க, ரொம்ப பிடிக்கும். இது எல்லாத்துக்கும் தொட்டுக்கலாம். இது சப்பாத்திக்கு தொட்டுக்கலாம், நான் தொட்டுக்கலாம், அப்புறம் பூரிக்கு தொட்டுக்கலாம். பூரி தொட்டுக்கலாம். வெறும் பருப்பு சாதம், ரசம் சாதம். எங்கள் வீட்டில் இன்றைக்கி வத்த குழம்பு, அதுக்கு தான் போடுது. வெங்காய வத்த குழம்பு, இதுவும் காம்பினேஷன் இன்றைக்கி. அவ்வளோதான். இது கிறிஸ்பி உருளைக்கிழங்கு. பண்ணி பாருங்க, நிச்சயமாக நல்லா இருக்கும். ரொம்ப நல்லா இருக்கும். பிடிக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப நல்லா இருக்கும். ஆல் தி பெஸ்ட். நான் சிம்மில் வைக்கிறேன். 3 நாள் வைக்கிறேன். ஏன்னா இன்னும் கொஞ்சம் நாள் ஆகும் எங்கள் காலத்தில் சாப்பிட. அது வரைக்கும் மெதுவாகிடும். பண்ணி பாருங்கள். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.